அண்ணாவங்களோட அந்த பீச் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த பீச் ரோடில் இருக்கிற இடங்களெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண விஷயத்தில் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. வா எப்படி பண்ணுறா பாருங்கள், செம்மையாக பண்ணுறாங்க பாருங்கள், வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் தீ எப்படி சுற்றுறான் பாருங்கள். இவ்வளோத்துக்கு அவன் ஒரு சட்டை கூட போடாமல் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், வேறு லெவலுங்க, சூப்பருங்க. ஷூஸு, அப்புறம் லிக்கர் ஷாப்பு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பை பண்ணுற இடங்கள் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. இந்த பக்கம் நம்ம இந்த டிஷர்ட் தாங்க வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள் நல்லாயிருக்கு. அந்த தாய்லாந்தோட அந்த யானை சஃபாரியோட அந்த ஒரு இதே போட்டுருந்துச்சு. இங்கே பாருங்கள் செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இங்கே ஒரு இந்த இந்த கறி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிராபியில் இருக்கிறோம். போன எபிசோடு பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஏடிவி ரைட்லாம் பார்த்துருப்பீங்க. அது நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா நான் கார்டு கொடுக்க செக் பண்ணி பாருங்கள். செம்ம ஒரு அட்வென்ச்சர்ஸ் ரைட் இருந்துச்சுங்க, நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்ம இந்த எபிசோடில் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவங்களோட அந்த பீச் ரோடுக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த பீச் ரோடில் இருக்கிற இடங்களெல்லாம் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இந்த இடத்த தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போய்ட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பீச் ரோடு வந்துட்டு ஆல்ரெடி ஒரு 1 hour நல்லாடி சுற்றிட்டு தான் இருக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக ரொம்ப இடமே ஒரு இதாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பேரிச்ச மரம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி மரங்களாக வச்சு ஒரு ரோடே நல்லா டிசைன் பண்ணிக்காங்க, அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா இடங்களையும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா லிக்கர் ஷாப்ஸாக இருக்கட்டும், பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய கடைகளாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி கடைகள் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண விஷயத்தில் நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு தாய்லாந்து தான் ரேட்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு யாரும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்துட்டு விலைலாம் வந்து நார்மல் வந்துட்டு ஒரு நம்ம டாலர் ரேட்டுக்கு பார்க்குற ரேட் அளவு தாங்க இருக்குது. ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. இப்போ நம்ம டாலருக்கு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த நாட்டில் ஒரு ரேட்டு என்ன ரேட் இருக்குமோ அந்த ரேட்டு தான் இங்கே இருக்குது. எந்த அளவுக்கும் குறையவே கிடையாது. எல்லா பொருட்களையுமே நான் சொல்கிறேன், இன்க்ளூடிங் லிக்கராக இருக்கட்டும், ஒரு ஷாப்பிங் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், இல்லைனா ஒரு இடத்துக்கு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கிராபி என்னோடய ஒப்பீனியனில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருக்குது. நீங்கள் யாரும் வந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கிறோம் அப்படின்னா பீச் ரோடில் நம்ம பீச்சை ஒட்டி வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ பீச்சுக்குள்ளே தான் என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க, பீச்சுக்குள்ளே வந்துட்டு நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எந்த மாதிரி அப்படின்னா நல்லா அந்த ஃபயர் ஷோ மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க அது எப்படி இருக்குன்னு நம்ம அப்படியே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் அப்படியே வந்தேன் ஒரு 6 மணிக்கிட்ட, அப்படியே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, இங்கே பாருங்க, ஒரு ஃபயர் ஷோ மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 3-4 பேர் பண்ணுறாங்க. அப்படிங்க எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், பாருங்கள் மேலே ஒருத்தர் ஏறுறான்.
அவன் வந்துட்டு மோஸ்ட்லி அங்கேருந்து ஒரு இது கனெக்ட் பண்ணி ஃபயர் ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியுமே அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. தெரியல அவங்களுக்கு அங்கே ஃபயர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க தெரியுங்களா? ஸோ அங்கேயுமே பண்ணிகிட்ருக்காங்க, இங்கேயுமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரே இடத்துல பண்ண முடியாது, ஏன்னா க்ரௌடு ரொம்ப கூடுன்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல அப்படியே அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, அப்பா வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க, அருமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், கலக்கிறாங்க. கையில் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எடுத்து சுற்றி விட்டுருக்காங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், மேலே கீழே நல்லா இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அருமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரௌடு வந்துட்டு ரொம்ப கூட ஆரம்பிச்சாங்க. கரெக்டாக ஒரு ஈவினிங் ஒரு 7 மணி ஆகிட்டுனாலே இங்கே இடத்துல க்ரௌடு கூட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு லேடி வந்துட்டு இன்னொரு ஆக்டிவிட்டி ஏதோ பண்ண வருது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. பாருங்கள், பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஆக்சுவலாக இந்த பீச் ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா ஊர்களுக்கும் போகிற இடம் மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இந்த பக்கமாக போனீங்கன்னா இருக்கும். ஸோ இப்படி இருந்து நம்ம இங்கே வந்தோம்னா இந்த பக்கம் ஃபுல்லாக பீச் தான். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் ரைட் சைடு ஃபுல்லாக நீங்கள் போனீங்கன்னாலே ஃபுல்லாக பீச்சாக தான் இருக்கும். பாருங்கள், இது ஃபுல்லாமே பீச் ரோடு தான். இதை பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாமே பீச் ரோடு தான். முன்னாடியுமே ஒரு ஆக்டிவிட்டி நடந்துகிட்ருக்கு. ஸோ இங்கேயுமே நடந்துகிட்ருக்கு. எல்லாமே ஒரே ஆளுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ 2-3 இடங்கள்லாம் பண்ணுறாங்க அவங்க. ஸோ ஒரே இடத்துல பண்ணால் க்ரௌடு ரொம்ப ஆயிரும்னு சொல்லிட்டு 2-3 இடங்கள்லாம் பண்ணுறாங்க. நல்லா பண்ணுறாங்க. இங்கே பாருங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க, சாமையாக பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பட்டாசு வெடிக்கிற மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் நம்ம நேரத்தில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், கரெக்டாக சன்செட் ஆகிற நேரம் பீச்சில் எப்படி இருக்கு பாருங்கள். பீச்சில் எப்படி இருக்கு பாருங்கள். இதாங்க ஆலாங் பீச்சுங்கிறது. செம்மையாக சூப்பராக இருக்குங்க. பாருங்க, ஆக்சுவலாக அங்கேருந்து தூக்கி போட்டான். நான் இங்கே யார் மேலேயோ உழுதோன்னு பார்த்தா இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க கரெக்டாக பிடிக்கிறதுக்குன்னு. இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து அவன் தூக்கி போடுறான் பாருங்கள். பாருங்கள், கரெக்டாக பிடிச்சிடுறாங்க. அப்பா கரெக்டாக இதெல்லாம் நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க மட்டும்தாங்க அதெல்லாம் முடியும். நான் ஏதோ ஆள் மேலே உள்ள போதா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே ஆள் நிற்கிறது நான் கவனிக்கவே இல்லை. கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. அவன் சூப்பராக பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் நைட் லைஃப் ஆக்டிவிட்டிலாம் கண்டிப்பாக வெள்ளைக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆக்டிவிட்டியில் ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. சூப்பராக பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபுல்லாக ஃபயர் ஆக்டிவிட்டி. ஆக்சுவலாக உண்மையிலே இது சொல்லப்போனால் இதை பெர்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இந்த டெம்பரேச்சர் எப்போவுமே கூட இருந்துக்கிட்டே இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே அன்றைக்கி அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க பண்ணுறாங்க, உண்மையிலே பெரிய விஷயம் தான். இப்போ நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்லா ட்ரைனிங் எடுத்து பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் 2 பேர் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள் 2 பேர் மேலே ஒருத்தன் தூக்கிக்கிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்பா நான் பாருங்கள், சான்ஸே இல்லைங்க, செம்மையாக பண்ணுறாங்க. பாருங்கள், அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பட்டாசுலாம் வெடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க.
இங்கே பாருங்க, யாராவது ஒரு லேடி வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்கள வச்சுட்டு இப்போ ஸ்டன் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இங்கே க்ரௌடில் இருக்கிற ஆள்லேருந்து ஒரு ஆளை கூப்பிட்ருக்காங்க. எப்படி பண்ணுறா பாருங்க, செம்மையாக பண்ணுறாங்க பாருங்க, வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தீ எப்படி சுற்றுறான் பாருங்க. இவ்வளோத்துக்கு அவன் ஒரு சட்டை கூட போடாமல் இருக்கிறாங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க, எப்படி இருக்குது பாருங்க, வேறு லெவலுங்க, சூப்பருங்க. அதுக்கு தாங்க அங்கே பீச்சில் உள்ள எல்லாரையும் நவுண்டு போக சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி பண்ணுறான் பார்த்தீங்களா, சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்க, நம்ம அந்த ஃபயர் ஷோ எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம பீச்சில் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், பீச் அருமையாக இருக்குங்க பாருங்கள். வா பாருங்கள், தண்ணி அருமையாக வந்துட்டு போகுதுங்க, சூப்பராக இருக்குங்க பீச்சு. ரொம்ப இப்போ ஆக்சுவலாக என்னென்னா, பகலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அலை வந்துட்டு கம்மியாக இருக்குங்க. நைட் ஆக ஆக பார்த்திங்கன்னா அலை வந்துட்டு அதிகமாகுது. ஏன்னா இவ்வளோ நேரம் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட உட்காந்துருந்தோம். எப்போல்லாம் சன் இருக்குதோ அப்போ வந்து அந்த அலையோட சத்தமே உங்களுக்கு கேட்க முடியறதில்ல. இந்த சன்னு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலையோட சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி அலை வந்து ரொம்ப இவ்வளோ தூரம் வந்துட்டு போகுது. ஆக்சுவலி இவ்வளோ நேரத்தில் இப்போ நீங்கள் நிற்கிறீங்களா, அந்த இடத்துலலாம் இவ்வளோ நேரத்துக்கு ஃபயர் ஷோ நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் தண்ணியே வரலை இவ்வளோ நேரத்துக்கு. ஆனால் இங்கே இப்போ பாருங்கள், அந்த எப்போ அந்த சன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சூரிய அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அலை வர ஆரம்பிச்சிருது. இதே இதான் நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஆக்சுவலாக 7 ஐலாண்டுமே முடிச்சுட்டு பகல்லலாம் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த அலை வரலை. அதாவது அலைன்னா தண்ணியோட அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சைலண்டாக தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ வந்து அந்த சன் சூரிய அஸ்தமனம் ஆயிடுச்சோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அலை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. போட்டு போகிறதுலையுமே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு. தண்ணி எல்லாம் உள்ளே போட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இவ்வளோ தூரத்துக்குலாம் வரல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த இடத்துல இருந்து தான் இவ்வளோ நேரம் ஃபயர் ஷோவே நடந்துச்சு. நம்ம அந்த இடத்துல இருந்து நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வரைக்கும் தண்ணியாக வரல, ஆனால் இப்போலாம் இங்கே தண்ணி வருது. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பக்கம் மெக்டானல்ட்ஸுமே இருக்குது. எல்லா வகையான கடைகளுமே இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் ஷாப் தான். இந்தியா ஃபுட்டு அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க இங்கே. ஏன்னா இந்தியா அதிகமாக ட்ராவலும் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதனால் இந்தியன் ஃபுட்டு கடைகள் அதிகமாக வைக்கிறாங்க. இங்கே பாருங்கள். ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடையில் வந்துட்டு ஒரு ஷர்ட் வாங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு காட்டனுங்க, பியூர் காட்டனு. 250 சொன்னாங்க, சாரி 300 சொன்னாங்க. நம்ம 2 வாங்குறதுனால 250க்கு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக 250 பாட்டு இதாக இருக்குது பாருங்கள். பியூர் காட்டனுங்க, அது பியூர் காட்டன், 100% பியூர் காட்டன் போட்டிருக்காங்க. ஸோ
அதுவும் நம்ம கடையிலையும் கேட்டோம், அவரும் சொல்லிட்டாரு 100% பியூர் காட்டன் தான் நல்லாயிருக்கு. ஸோ இது மாதிரி வெயிலில் இருக்கிற அதிகமாக இருக்கிற இடங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி ஷர்ட் போட்டு போகிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் போட்டிருக்குறோம். 100%. இங்கே பாருங்கள், நம்ம தாய் ஃபுட்டோட இங்கே கடைலாம் இருக்குது. நம்ம அந்த டிஷர்ட் வாங்கிட்டோங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 200க்கு நெகோஷியேட் பண்ணி வாங்கினோம். ஓகே தான், எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப ஒரு கம்மியான ரேட்டுன்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி ரொம்ப மோசமான ரேட்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லுவேன். காட்டன் வேறு. ஸோ அதுக்கு அந்த இதில் பார்க்கும்போது நம்ம பார்த்தோன்னா அந்த ப்ரைஸ் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் 7-11 கடைகளுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நூரி இந்தியான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் பாரே வச்சுருக்காங்க. பாருங்கள், செமையாக வச்சுருக்காங்க. இந்தியன்ஸ் வந்துட்டு இங்கே வந்துட்டு நிறைய இடங்களில் கடை வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சிங்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு டோட்டலாகவே நிறைய இடங்களில் கடை வச்சுருக்காங்க, பார்க்க முடியுது. நிறைய இடங்களில் இன்டர்நேஷனல் இருக்கிறது மோஸ்ட்லி எல்லாமே சிங்கோட தான் இருக்க முடியுது. இந்த இடத்துங்களெல்லாம் நீங்கள் வந்துட்டு வாங்கணும்னு வந்தீங்கன்னா ஃபேர் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் கம்மியாக இருக்கும்னு நினச்சி வந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடையாது. பட் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம். நீங்கள் நெகோஷியேட் பண்ணி உங்களால் வாங்க முடிஞ்சுன்னா நீங்கள் வாங்கலாம். பட் ஆனால் நார்மலாக அவங்க ஈஸியாக சொல்லக்கூடிய ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக தான் சொல்லுவாங்க. நார்மலாக நீங்கள் ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக அந்த பக்கம் பீச் தான். ஸோ இந்த இருட்டாக இருக்குல்ல அதெல்லாம் கடல் தான். ஸோ இது பீச்சை ஓட்டின ரோடு. ஸோ அதுக்கு ரைட் சைடில் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நல்லாயிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டூர் ஆப்ரேட்டர் கடை வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்கலாம். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் போட்டு நிறைய இடங்களில் கடை போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா எங்கே போகணும் ஏது போகணுங்கிற உங்களுக்கு ஒரு டென்ஷனே இருக்காது. எல்லா இடங்களையும் இந்த மாதிரி கடையில் பார்க்க முடியும். பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் தாங்க. அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது என்னோட ஒரு ஒப்பீனியன் படி. நீங்கள் யாரும் ரீசெண்டாக இல்லைனா முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இதுவுமே எல்லாமே பேக்கு, ஷூஸு, அப்புறம் லிக்கர் ஷாப்பு, ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி பை பண்ணுற இடங்கள் தான் இங்கே அதிகமாகவே இருக்குது. இந்த பக்கம் சொல்லப்போனால் அதிகம்னு இல்லை, மேக்ஸிமம் 90% இங்கே நான் அந்த மாதிரி கடைகளை தான் பார்த்தேன். வேறு எந்த மாதிரி கடைகளும் இங்கே அந்த இடத்துல நீங்கள் பார்க்கவே முடியாது. பட் நல்லா இருக்குங்க. ஒரு டெய்லர்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், நல்லா வச்சுருக்காங்க. ஆனால் இந்த இடங்கள் எல்லாமே ஃபுல்லாக நைட்டு சொல்லப்போனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ஃபுல்லாக ஹேப்பனிங்காக தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வானாஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்குது. ஃபுல்லாக லிக்கர் ஷாப் தாங்க. ஃபுட் இதில் ரெஸ்டாரண்ட்டு. ப்ளஸ் நீங்கள் இங்கே மேக்ஸிமம் நீங்கள் போகிற இடங்கள் எல்லாமே லிக்கர் ஷாப்பும் இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஃபுட்டும் சாப்பிட்டுக்கலாம். கரன்சி ரேட் இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுமே இங்கே போட்டிருப்பாங்க. எக்ஸ்சேஞ்சோட இங்கே பாருங்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்சும் இங்கே நிறைய இடங்கள் இருக்கும், பார்க்க முடியும் நம்மளால். அதே மாதிரி நான் சொன்னால அப்புறம் அந்த டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த மாதிரி நிறைய கடையில் பார்க்க முடியும். பட் நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்களுக்கும் ஒரு 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 ப்ராஃபிட் போயிட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், டிஷர்ட்டு. ஆக்சுவலாக நம்மளுமே ஒரு டிஷர்ட் வாங்கணும். ஆக்சுவலாக நான் முன்னாடி வரும்போது ஒரு கடையில் பார்த்துருந்தேன். ஒரு டிஷர்ட் வந்துட்டு நல்ல பியூட்டிஃபுல் ட்ராயிங்கோட போட்டிருந்தாங்க. அந்த தாய்லாந்தோட அந்த இந்த சஃபாரி எலிஃபென்ட் சஃபாரி போகிற மாதிரியான ஒரு டிஷர்ட் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக 250 சொன்னார். வாங்க நம்ம கடைக்கு எவ்வளோத்துக்கு நம்ம வாங்க முடியும்னு பார்க்கலாம். 200 கொடுத்தா வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம தாய் பேன்கேக், தாய் சாய்ஸ் நூடுல்ஸ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுட்டு அப்புறம் ஷாப்பிங், அதுக்கு தான் இந்த ஸ்ட்ரீட்டே மேக்ஸிமம் சொல்ல போனால் அந்த ரோடே ஃபுல்லாமே ஃபுட் அண்ட் ஷாப்பிங் தான். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நம்ம பார்த்த கடை வந்து இந்த கடை தாங்க, ராஜா லக்ஷ்மி அப்படின்னு போட்டிருக்குல்ல, ராஜலக்ஷ்மி. ஸோ இந்த கடையில் தான் அந்த டிஷர்ட் பார்த்தேன். ஸோ எவ்வளோ ரேட் சொல்கிறான்னு பார்ப்போம். வாங்க நம்ம வாங்கலாம். அந்த டிஷர்ட் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்கணும் தான் நானும் முடிவு பண்ணிட்டேன். வாங்கலாம் பார்க்கலாம். வாங்க, நம்ம இந்த டிஷர்ட் தாங்க வாங்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்லாயிருக்கு. அந்த தாய்லாந்தோட அந்த யானை சஃபாரியோட அந்த ஒரு இதே போட்டுருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்தியா, இதை பிடி, இதை பிடி. இங்கே பாருங்கள், ஸோ அந்த தாய்லாந்தோட யானை சஃபாரியோட இது போட்டுச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இந்த டிஷர்ட் எடுக்கலாம் பார்க்குறேன். 250 ஃபைனலாக சொல்கிறாரு. நம்ம 2-3 வாங்க போகிறோம். ஸோ எவ்வளோ சொல்கிறான்னு பார்க்கலாம்.
ஓகேங்க, நம்ம இந்த கடையில் தான் வாங்கினோம். எல்லாருமே நான் வந்து ஒரு 3 டிஷர்ட் வாங்கினேன். அவங்க ஃப்ரெண்டு 2 பேருமே 3-4 டிஷர்ட் வாங்கினாங்க. ஸோ மொத்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 பாட்டுக்கிட்ட நம்ம 2080 பாட்டு வாங்கியிருக்கோங்க. நீங்கள் வாங்குறதா இருந்தால் நீங்கள் வாங்கலாம். டிஷர்ட் நல்லா தான் இருக்குது. பட் நீங்கள் கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி வாங்கலாம். அது உங்களோட திறமைங்க. எங்கள் திறமைக்கு நாங்கள் நெகோஷியேட் பண்ணி ஓரளவு வாங்கிட்டோம். உங்கள் திறமைக்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ பார்த்து வாங்கிக்கோங்க. பட் ஆனால் துணி தான் நல்லா தான் இருக்குது, ரொம்ப மோசம் இல்லை. பட் ரேட் எனக்கு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்க மாதிரி ஃபீல் இருக்குது. நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். ஓகேங்க, நம்ம அப்படியே டிஷர்ட் வாங்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஷர்ட்டுமே வாங்கியிருந்தோம். அதுவுமே ஓரளவு கொஞ்சம் ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது, பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது. ஒரு ரேஞ்சில் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இங்கே எல்லாமே கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்தோம். பார்த்திங்கன்னா எல்லாமே அதிகமாக தான் ரேட் இருக்குது. பாருங்கள், நம்ம அந்த பீச் ரோட்டில் தான் அப்படி நடந்து போய்ட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், லைட்டாக மழை பெய்கிற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த பேரிச்ச மரம் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். அந்த பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் அந்த மரங்கள்லாம். இந்த மரங்கள்லாம் ரோடு ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நிறைய டாக்ஸிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த வண்டி நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் புக் பண்ணி போகிறதுக்காக அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படியே நம்ம முன்னால் போகலாம் வாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பீச் அந்த பக்கமே முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே நீங்கள் கடைகளை பார்க்க முடியும். நம்மளோட ஹோட்டல் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், வீவா ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாங் வீவா ரிசார்ட் அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ ஆக்சுவலாக இது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரமாக தான் நடந்து போனோம். ஆக்சுவலாக ரொம்ப தூரம் நடந்து வந்தோம். நம்ம சீக்கிரமாக இன்னையோட ஆக்டிவிட்டி முடிஞ்சு போச்சு. 4:30க்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு சும்மா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமே, இடங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வந்தோம். ரொம்ப அருமையாக இருக்குது. ஷாப்பிங் 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 ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணுறதாலும் அதை மாதிரி தான் இருக்குது. லிக்கர் ஷாப்ஸு, இந்த மாதிரி டூரிசம் இன்ஃபர்மேஷன் இடம், இந்த மாதிரி இடங்கள் தான் இங்கே அதிகமாக நம்ம பார்க்க முடியும். நல்லா இருக்குதுங்க. ஆனால் இடமே ஒரு என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள் அங்கே ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே நிறைய பார்க்க முடியுது. ஓகேங்க, அடுத்து நம்மளோட இது வந்து நம்ம டின்னர் சாப்பிட வேண்டியதான். இங்கே ஏதாவது ஒரு நல்ல கடையாக பார்த்து சாப்பிட்லாம் தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், பார்த்தீங்களா, எல்லாம் சாப்பாடு கடை, லிக்கர் கடை, இதுதான், வேறு எதுவுமே கிடையாது. அருமையாக இருக்குங்க. ஊர் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸில் நம்ம முன்னே சொல்லப்போனால் நம்ம எக்ஸ்பென்சிவாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இந்தியன் பார்பிக்யூ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கடை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மசாஜ் ஷாப் ஒன்று இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், மசாஜ் ஷாப் ப்ரைஸ்லாம் எவ்வளோ போட்டிருக்காங்க பாருங்கள். 1 ஹவருக்கு 250 சாரி. ஆக்சுவலாக 200க்குமே கிடைக்குதுங்க. நான் பார்த்த நிறைய இடங்களில் 200க்குமே இருக்குது. நல்ல இடங்களே நல்லா மசாஜ் பண்ணுற இடங்களே 200க்குமே கிடைக்குது. ஸோ ஒரு ஆவரேஜாக நீங்கள் வச்சுக்கோங்க. மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் வர்றதா இருந்தால் ஒரு 1 ஹவருக்கு 200ன்னு வச்சுக்கலாம். 200லேருந்து 250 டிபெண்ட்ஸ் அப்பான் கடையை பொறுத்து. ஸோ மினிமம் ப்ரைஸ் 200, மேக்ஸிமம் ப்ரைஸ் ஒரு 250 அப்படி வச்சுக்கலாம். ஒரு கிங் கிச்சன், இதுலேயுமே தாய் ஃபுட்டு, சீ ஃபுட்டு, அப்புறம் இந்தியன் ஃபுட்டுன்னு தான் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்தாலே போதும், உங்களை வந்துட்டு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நிறைய ஷாப்ஸ் இருக்குதுங்க. அதே மாதிரி ஆளுகளும் இங்கே நிறைய இருக்கிறாங்க. இது சொல்லப்போனால் இது வந்து ஒரு மிட் சீசன் சொல்லலாம். ஒரு சீசன் இல்லாத நேரங்க தான் சொல்லலாம். ஏன்னா இது வந்துட்டு மழை பெய்யக்கூடிய நேரம். ஸோ இந்த நேரத்துலேயே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னா, ஒரு நல்ல சீசன் டயத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப கூட்டம் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த சவனியர் ஷாப்ஸில் நிறைய இருக்குங்க. இந்த தாய்லாண்டுன்னு போட்டுக்க இந்த கடைகள் பாருங்கள், 100 பாத்துலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே நீங்கள் 100 பாத்தில் வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரூட் ஷாப் இருக்குது. ஸோ வேறு எது வாங்கினாலும் வாங்கலாம். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக எல்லா சவனியர் ஷாப் தாங்க. ஏடிஎம் நிறைய வச்சுருக்காங்க. பட் நம்ம ஏடிஎம் எடுக்கும்போது அதுக்கு ஒரு கன்வர்ஷன் சார்ஜஸ் நிறைய இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்ம வந்துட்டு நம்ம எதர் இந்தியன் மணி இல்லைனா யூஎஸ் டாலர், சிங்கப்பூரில் இருக்கீங்கன்னா சிங் டாலர், இதை கொண்டு வந்துட்டு கையில் வச்சுக்கிறது நல்லது. இன்றைக்கி ரேட்டு சிங் டாலருக்கு எவ்வளோ கன்வர்ஷன் ரேட்னா, நாங்கள் பண்ணது ஒரு சிங் டாலருக்கு 25 பாட்டுக்கு கொடுத்தாங்க. சில இடங்களில் 24.9 கொடுக்குறாங்க. பட் 25 வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரேட்டு கொடுத்துட்ருக்காங்க. யூஎஸ் டாலர் பார்த்தீங்கன்னா 32 சம்திங் கொடுத்துட்ருந்தாங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், செம்ம மழை பெஞ்சிட்ருக்கு. நம்ம இங்கே ஒரு இந்த கறி ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பாருங்கள், மழையை பாருங்கள், வெளுத்து வாங்குதுங்க. அதனால தான் சொன்னேன், இது நான் ஆஃப் சீசன் சொன்னேன். ஏன்னா இந்த நேரத்தில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஓகேங்க, நம்மளோட டின்னர் வந்து நம்ம இந்த கடையில் தான் முடித்தோம். ஓகே தான், டீசெண்டாக இருக்குது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது. அந்த கிட்டத்தட்ட நம்ம ஈவன் தோ அந்த சாப்பாடுகள் இந்தியன் சாப்பாடு சாப்பிட்டாலுமே நம்மளோட அந்த இந்தியன் ஸ்டைலில் இல்லை. ஏதோ இன்னமும் அந்த தாய் ஸ்டைலில் ஃபோர்டில் பண்ணிக்க மாதிரி தான் இருக்குது. ஓகே தான், பட் நாட் பேட், ரொம்ப மோசம்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக. ஓகேங்க, நம்ம அப்படியே நம்ம ரூமை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்றைய நாள் இந்தியாவோட முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்திங்களா செம்ம மழை பெஞ்சு கிளைமேட் வந்துட்டு டோட்டலாக பூமியை குளிர்ந்து நல்ல ஒரு அருமையான கிளைமேட்டில் இருக்குது. வாங்க அப்படியே போகலாம். ஓகேங்க, அப்படியே நம்ம நடந்து வந்துட்டுருக்கோம். நம்மளோட ஹோட்டல் உலக தெரிஞ்சுருக்கோம், வீவா ரிசார்ட் அப்படிங்கிற ஆனாங்க வீவா ரிசார்ட்டுங்கிறது. ஸோ அந்த கடைக்கு அந்த ரோட்டு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து ரைட்டு திரும்பினா நம்மளோட ஹோட்டலுக்கு போகக்கூடிய ரோடு. இங்கே பாருங்கள் மழை பெஞ்சு இப்போ தான் ஓஞ்சிருக்கு. இவனா நல்ல மழை, ஹெவி மழை, சாமையாக ஒரு அடி அடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள் ரோட்லலாம் நல்லா மழை தண்ணி, செம்ம மழை அடிச்சிருங்க. ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அடித்து நல்லா ஊற்றிருச்சு, அப்படியே விட்டுருச்சு. இங்கே பாருங்கள், ஓகேங்க. இப்போ இந்த பார்த்துட்ருக்கீங்களா, இந்த கடையில் தான் நம்ம வந்துட்டு நேற்று வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். இதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா $6 வந்துட்டு $25 சொன்னாங்க. 25 பட் சாரி, ஒரு $6 $25 பட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இப்போ நான் காமிச்சேன் அந்த கடை வந்துட்டு உங்களுக்கு பெட்ரு. அது போக இன்னும் நிறைய கடைகள் எக்ஸ்சேஞ்ச் ரேட் இருக்குது. அதில் நான் ஒரு கடையை காட்டுறேன். ஆக்சுவலாக நான் $6 அது கன்வெர்ட் பண்ணும்போது 24.9 தான் கொடுத்தாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கடையை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் காமிச்சல ஃபஸ்ட்டு ஒரு கடை காமிச்சல, ஸோ அந்த கடை தான் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களுமே அந்த கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வந்துட்டு இன்னொரு கடை காட்டுறேன் பாருங்கள், அந்த கடை தான் அதிகமாக இருக்கும். இந்த பார்க்குறேன் இல்லையா, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் கடை. ஸோ இதில் தான் நேற்று நாங்கள் ஃபஸ்ட்டு பண்ணோம். இவங்க வந்து நிறைய இடங்கள் இருக்குங்க, பட் இவங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு வரும்போது ஒரு 2-3 கடை எப்போவுமே விசாரிங்க. ஒரே கடையில் டிசைட் பண்ணிடுறாங்க. ஒரு 2-3 கடை விசாரிக்கும் போது உங்களுக்கு ஒரு ரேட், ஒரு ஐடியா கிடைக்கும். அன்லஸ் உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டாக தேவை அப்படிங்கிற இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 2-3 கடை விசாரிக்கும் போது உங்களுக்கு ரேட்டு தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் புக் பண்ணுங்கள்.